ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதை ஜீவனானாலும் மரணமானாலும் கிறிஸ்துவைக்காக வாழ்ந்து நமது மிஷனரி வில்லியம் கேரியின் வாழ்க்கை சரித்திரத்தை இப்போது காணலாம். Check. Praise the Lord. Check. Praise. Check. வாழ்க்கை என்பது ஒரு முறை. அதை எப்படி வாழ்கிறோம் என்பதே சிறப்பு. வாழும் வாழ்க்கை ஆண்டவரை மகிழ்விக்கிறதாய் காணப்படுமே ஆனால் பரலோகத்தில் நமக்கு கிடைக்கும் சிறப்பான வரவேற்பு. அப்படி பரலோகை மகிழ்விக்கும்படியாய் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்த ஒருவருடைய சரித்திரம் இதோ உங்கள் முன்னில். என்னம்மா டாரதி, ரொம்ப டயர்டா இருக்கியா? ஆமாங்க, குழந்தை இன்னும் தூங்கவே இல்லை. பெரிய பசங்க வேற ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள சமாளிச்சு தூங்க வைக்கிறதுக்குள்ளால போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆமா, ஒரு நாளும் இல்லாம உங்க முகம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே, என்ன விஷயம் கேரி? ஆமா டாரதி, ஒரு சந்தோஷமான நியூஸ். அது உன்கிட்ட சொல்லதான் மிஷன் மீட்டிங் முடிஞ்சதும் ஓடி வந்தேன். என்னையும் டாக்டர் ஜான் தாமஸையும் இந்தியாவுக்கு மிஷனரிகளா அனுப்ப பேப்டிஸ்ட் மிஷனரி சங்கம் தீர்மானிச்சிருக்கிறாங்க. என்னுடைய அநேக ஆண்டுகள் ஜெபத்திற்கான பதில தேவன் தந்துட்டாருமா. டாரதி, நாம எல்லாரும் சேர்ந்துதான் இந்தியாவுக்கு போக போறோம். என்ன கேரி சொல்றீங்க? பிறந்த 6 மாசம் கூட ஆகாத இந்த பிஞ்சு குழந்தையும் 2 குறும்புக்கார பசங்களையும் கூட்டிக்கிட்டு எப்படி கேரி, எப்படி உங்களால இப்படி சொல்ல முடியுது? ஓ மை டியர், தேவன் நமக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருக்காக நாம எதையுமே செய்யாம இருக்கிறது தப்பு டாரதி. ஆனா அதுக்காக இந்தியா மாதிரி ஒரு கடினமான கிளைமேட்டிக் கண்டிஷன் உள்ள ஒரு நாட்டுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான முடிவு. டாரதி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுமா. ஆனா தேவன் நமக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தினார்னா அதுல கடந்து செல்வதற்காகவே கிருபையும் அவர் நமக்கு தருவார்மா. ஒருவேளை உன் தங்கச்சி கிட்டி நம்ம கூட வரதா இருந்தா உனக்கு இந்தியா வர சம்மதமா டாரதி? வாவ், இந்தியாவுக்கா? நானும் வரேன். எனக்கு இந்தியாவை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா தான் இருக்கு. அக்கா, நானும் உங்க கூட வரேன். தைரியமா இருங்க. ஆனா கேரி, மொழியோ இடமோ ஆட்களையோ ஒன்னும் தெரியாது. தெரியாத இடத்துல போய் நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? பயப்படாதீங்க டாரதி. நான் டாக்டர் ஜான் தாமஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே கல்கத்தாவில் மருத்துவராக பணிபுரிஞ்சிருக்கேன்.
நானும் உங்க கூட தான் வரேன். உங்களோட இந்த மிஷினரி பயணத்துல நிச்சயம் நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். டாக்டர் ஜான் தாமஸ், நீங்க எங்க கூட மிஷினரியா வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டாரதி, கர்த்தர் நமக்கு பாதுகாவலா இருப்பார்மா. நீ எதை நினைச்சும் கலங்க தேவையில்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்கு போலாம். அழைப்பின் குரல் கேட்டு அயல் நாட்டில் ஆண்டவரின் அருட்பணி செய்ய ஆயத்தமானார் வில்லியம் கேரி. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அருள்நாதர் இயேசுவின் அறைகூவலுக்கு, ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார். தனது அன்பிற்குரிய தேசமாகிய இங்கிலாந்தையும் பாசமிக்க உறவினர்களையும் நண்பர்களையும் விட்டுவிட்டு வினோதமான ஒரு தேசத்தில் முன்பின் தெரியாத மக்கள் மத்தியில் வாழ முடிவு செய்தார் வில்லியம் கேரி. மிஸ்டர் கேரி, நீங்கள் கிளம்புறதுக்கான கப்பல் துறைமுகத்துக்கு வந்துடுச்சு. யாரையா இவரு? பொட்டி படுக்கையோட புள்ளக்குட்டியோட எங்கே கிளம்புறாரு? இவரா பேரு வில்லியம் கேரியாம். செருப்பு தைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். இந்தியாவுக்கு மிஷினரியா போறாராம். போயும் இங்கிலாந்து நாட்டில இருந்து ஒரு செருப்பு தைக்கிறவரை அனுப்பி வைக்க போறாங்க. இவரெல்லாம் அங்கே போய் என்ன சாதிக்க போறாரோ தெரில. சரி, நீ வா, நம்ம வேலையை பார்ப்போம். ஆயிரத்தி 1793 ஆண்டு தனது 32வது வயதில் இந்தியா வர ஆயத்தமானார் வில்லியம் கேரி. இவரை கேலி செய்தவர்கள், இந்திய வரலாற்றிலே ஒரு மகத்தான இடம் பிடிக்க போகும் சாதனை மனிதரை இங்கிலாந்து அனுப்பி வைத்திருக்கிறது என்று அப்போது அறிந்திருக்கவில்லை. ஐந்து மாத கப்பல் பிரயாணத்திற்கு பிறகு கல்கத்தா வந்திறங்கினார் வில்லியம் கேரி. உடனடியாக சுறுசுறுப்புடன் செயல்படத் தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை வங்காள மக்களுக்கு அறிவிப்பதற்காக வங்காளம் கற்க முடிவு செய்தார். மிஸ்டர் கேரி, இவர் தான் மிஸ்டர் ராம் பாசு. வங்காள மொழியில நல்ல புலமை வாய்ந்தவர். வங்காள மொழி படிக்கிறதற்கும் மொழிபெயர்க்கிறதற்கும் இவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். ராம், வில்லியம் கேரி ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ செல்ல வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கல்வி மேல இவருக்கு இருந்த ஆர்வம் பல துறைகளை பற்றிய நுண்ணறிவை இவருக்கு கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், பிரெஞ்சு மொழி மற்றும் டச் மொழியில தேர்ச்சி பெற்றவர். மிஸ்டர் வில்லியம் கேரி, உங்களை மாதிரி ஒரு பேரறிஞருக்கு மொழி கற்றுக் கொடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். அப்போ ராம், இப்பவே பெங்காலி படிக்கிறத ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா மிஸ்டர் கேரி, நிச்சயமா. மிகுந்த சிரமப்பட்டு வங்காள மொழியை கற்றுக்கொண்டு மக்களுக்கு நற்செய்தி அளித்து போதனை செய்ய ஆரம்பித்தார் கேரி. எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் சொந்த மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னும் அநேக மொழிகளை கற்க ஆரம்பித்தார். சமஸ்கிருதம், மராத்தி, தெலுங்கு, கன்னடம், ஒரியா, பஞ்சாபி, காஷ்மீரி, குஜராத்தி, நேபாளி, அஸ்ஸாமி ஆகிய மொழிகளை கற்று அவற்றிற்கு இலக்கண நூல்கள் வெளியிடும் அளவிற்கு புலமை பெற்றார். ஐயா, யாராவது என்ன காப்பாத்த மாட்டீங்களா? என்ன உயிரோட எரிக்க போறாங்க ஐயா, என்ன விட்டுருங்க. ஐயா ஐயா, நீங்களாச்சும் சொல்லுங்க ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா, என்ன எரிச்சுவாங்க. நீங்க மனசு வச்சா என்ன காப்பாத்த முடியும் ஐயா. ஐயா ஐயா, என்ன காப்பாத்துங்க, என்ன எரிச்சிடாதீங்க, என்ன எரிச்சிடாதீங்க. ஐயோ, ஏன் இவங்களை கட்டி இழுத்துட்டு போறாங்க?
ஐயா, இந்த பொண்ணோட புருஷன் தான் இறந்து போயிருக்காரு. அவரோட உடலை எரிக்கும் போது கூடவே இந்த பொண்ணையும் எரிக்க கொண்டு போறாங்க ஐயா. வேண்டாம் வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. நீங்க பண்றது பெரிய தப்பு. துறை, எங்கள் மதத்தை பற்றியோ எங்கள் ஜனங்களை பற்றியோ உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த பொண்ணு ஒரு புனிதமான தெய்வீக செயலை செய்ய போகிறான். உங்களால் பார்க்க முடியலன்னா இந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டே இருங்க. எங்கள் சடங்கு சம்பிரதாயத்துலலாம் நீங்கள் தலையே போடாதீங்க. என்ன கொடுமை ராம் இது! எவ்வளவு பெரிய அறியாமை இது! ஆமாம் கேரி சார், வெஸ்ட் பெங்காலில் மட்டும் ஆண்டுக்கு 10,000 விதவைகள் சதின்னு சொல்கிற இந்த கொடுமையால் இறந்து போகிறாங்க. இப்படி இறந்த கணவனோட சேர்ந்து மறிச்சாதான் அடுத்த பிறவியில் தொடர்ந்து தம்பதிகளாக வாழ முடியுங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு சார். என்ன ஒரு மூட நம்பிக்கை ராம். தேவனே, இந்த அறியாமை இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்க நீங்க தான் வழி திறக்கணும்பா. ஆமாராம், பண்டைய வேதங்கள்ல இந்த கொடிய பழக்கம் இருந்ததா ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்லை கேரி சார், பண்டைய வேதங்களில் இதுக்கான ஆதாரமே இல்லை. பிற்கால கட்டத்தில் தான் எப்படியோ இந்த பழக்கம் சமுதாயத்தில் புகுந்திருக்கு. அப்படியா? ஓ, அப்போ பண்டைய வேதங்களை வங்காள மொழியில மொழிபெயர்த்து இந்த மக்கள் அதை படிச்சு புரிஞ்சுக்கும்படி செய்யணும். இந்த கொடுமைக்கு சட்டப்பூர்வமா ஒரு முடிவு கொண்டு வரணும். இதை குறித்து கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுத போறேன். கேரியா கேரியா, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களாயா? என்னாச்சு? என் மகனுக்கு என்னாச்சு? ஐயோ, என் மகனே, என் மகனே, அம்மா விட்டு போயிட்டேடா. பீட்டர், எழும்புடா, எழும்புடா. ஐயோ, என் செல்ல மகனே, எழும்புடா. எங்களை விட்டு போயிட்டேடா. ஐயோ பீட்டர், நான் இப்போ என்ன பண்ண? ஐயோ ஐயோ, என்னால முடியலையே, என்னால தாங்க முடியலையே என் மகனே. என் மகன் எங்களை விட்டு பிரிஞ்ச வலி மனசை அழுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த வலியை விட இந்தியர்களை ஆட்டி படைக்கிற மூட நம்பிக்கை நினைக்கும் போது என் இதயெல்லாம் சுக்குநூறாய் உடைஞ்சு போகுது. என் செல்ல மகனோட பிணத்தை தொட்டா கூட சாதி அவங்களை ஒதுக்கி வச்சிடும்னு பயத்தினால அவனை அடக்கம் பண்ண கூட யாருமே வரவே இல்லை. நானே அடக்கம் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. என் மகன் இறந்த கவலை என் மனைவியையும் பைத்தியம் ஆகிடுச்சு. ஆனாலும் நான் இங்கே இருந்தாகணுமே. பயத்தினாலையும் மூட நம்பிக்கையினாலையும் ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்கள் கணவரோட சிதத்தியில விழுந்து சாகுறாங்க. சம்பிரதாயமும் மூட பழக்க வழக்கமும் மூடி இருக்கிற இந்த இருட்டை கிறிஸ்துவோட அன்புங்கிற வெளிச்சம் விரட்டி வெளியேற்றுறது வரை நான் இந்தியாவை விட்டு வெளியேறவே மாட்டேன். நீ ஒரு கொலைக்காரன், நீ ஒரு கொலைக்காரன். என் பிள்ளைய நீ கொன்னுட்ட. நீ ஒரு கொலைக்காரன். உன்னாலதான் என் பிள்ளை இறந்துட்டான். உன்னாலதான் என் பிள்ளை இறந்துட்டான். நீ ஒரு கொலைக்காரன், நீ ஒரு கொலைக்காரன். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எல்லாத்தையுமே நீ கேட்டுட்ட. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். சரிம்மா, அழாத அழாத. வா, வந்து ஓய்வு எடுத்துக்கோ. கிறிஸ்து நம்முடைய இரட்சிப்பிற்காக பரிதபித்ததை பார்க்கும்போது நான் மட்டும் எப்படி இந்திய ஜனங்களுக்காக பரிதபிக்காமல் இருக்க முடியும் என்று அவர் அடிக்கடி கூறுவார்.
ஆபத்தான சாதகமற்ற சூழல், வறுமை, பசி, வியாதிகள், மகனின் மரணம், மனநோயால் பாதிக்கப்பட்ட மனைவி, எந்த சூழ்நிலையாலுமே கிறிஸ்துவின் மேல் அவர் வைத்திருந்த அன்பிலிருந்து அவரை பிரிக்க இயலவில்லை. தேவனுக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தொடர்ந்து ஓடினார். நான் தான் வில்லியம் வார்ட், ஒரு அச்சுக்கலை நிபுணர். 6 வருஷத்துக்கு முன்பு நீங்கள் இங்கிலாண்டில் என்ன சந்தித்த போது என்ன போல் ஒரு அச்சுக்கலை தெரிஞ்சவங்களுடைய பணி இந்திய நாட்டுக்கு மிகவும் தேவைன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னது என் இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இந்தியா வந்து உங்கள் கூட சேர்ந்து பணி செய்கிற நாள் என்னைக்கு வரும்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பல வருட ஜெபத்திற்கான பதில கர்த்தர் இன்னைக்கு காண செய்திருக்கிறார். தேவனே உமக்கு நன்றி அப்பா. இவங்க ஜோஷுவா மார்ஷ்மேன் அண்ட் இவரோட மனைவி ஆனா மார்ஷ்மேன். இவங்களும் உங்கள் கூட சேர்ந்து மிஷினரி பணி செய்கிறதா தீர்மானிச்சிருக்காங்க. மிஸ்டர் வார்ட், மிஸ்டர் மார்ஷ்மேன் அண்ட் மிஸ்ஸஸ் ஹேனா, இந்தியாவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்காக மகத்தான காரியங்களை சாதிக்க போகிறோன்னு எனக்கு விசுவாசம் இருக்கு. கொஞ்சம் சோர்ந்து போன எனக்கு உங்களுடைய வருகை புத்துணர்ச்சியை தந்தது போல இருக்கு. நிச்சயமாக மிஸ்டர் கேரி, நாங்கள் உங்களுக்காக மிகவும் உறுதுணையாக இருப்போம். சரி வாங்க உட்காந்துக்கிட்டே பேசுவோமே. மிஸ்டர் வார்ட், வங்காள மொழியில, அதாவது பெங்காலில புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்த்து வச்சிருக்கு. உங்களோட அச்சு வேலைக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லது மிஸ்டர் கேரி, நான் என்னுடைய வேலையை இன்னைக்கே தொடங்கலான் இருக்கேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட். தேவனே உமக்கு நன்றி அப்பா. மிஸ்டர் கேரி, நாம ஏன் சிராம்பூர்ல யூரோப்பியன்ஸோட பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஒரு உயர்தர ஸ்கூலை தொடங்கக்கூடாது? இந்த பள்ளியில இருந்து வரக்கூடிய வருமானத்துல ஒரு இலவச பள்ளிக்கூடத்தை இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு நடத்தலாம். கூடவே மிஷனுக்கு தேவையான பண உதவியையும் அதுல இருந்து பெறலாம் இல்லையா? மிஸ்டர் மார்ஷ்மேன், இது ஒரு பிரமாதமான யோசனை. அப்படியே பள்ளிக்கு வருகிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவோட அன்பையும் ரட்சிப்பையும் எடுத்து சொல்லலாமே. கூடவே தரமான கல்வியும் கொடுக்கலாம். நாம் இன்னும் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும். வில்லியம் கேரி, வில்லியம் வார்ட், ஜாஷுவா மார்ஷ்மேன் ஆகிய இவர்கள் மூவரும் முப்புரி நூல் போல இணைந்து ஒத்துழைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தாங்கள் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன எழுத வேண்டும், என்ன கற்பிக்க வேண்டும், என்ன பிரசங்கிக்க வேண்டும், என்ன அச்சடிக்க வேண்டும், மக்களுக்கு என்ன தொண்டு புரிய வேண்டும் என்பனவற்றையெல்லாம் கிறிஸ்துவிடமிருந்து நேரடியாக அறிந்து வந்தார்கள். விரைவிலேயே அவர்களது ஊழியத்திற்கான பலனையும் காணத் தொடங்கினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தவே இந்த உலகத்தில் வந்து நமக்காக அவர் ஜீவன் தந்தார். அவர் ஒருவரே மெய்யான தேவன். கேரி ஐயா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன்னு விசுவாசிக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றிட்டார் ஐயா. கொஞ்ச நாளாகவே இயேசு உங்க பிரசங்கம் மூலமா என் இதயத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவரை எந்த கடவுளும் கொடுக்காத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அவர் எனக்கு தந்திருக்காரு ஐயா. நானும் எனது குடும்பமும் இனிமே இயேசுவை மட்டும் தான் பின்பற்றுவோம் ஐயா. இவன் என்னோட நண்பன் கோகுல், அவனும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கான் ஐயா. எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா ஐயா? கிருஷ்ணப்பா, கோகுல், நான் உங்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 7 வருஷமா இந்த மண்ணில் விதைச்ச விதைகளுக்கான பலனை இன்று இயேசுப்பா காண பண்ணியிருக்கிறார். தேவனே உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. கேரி, வங்காள மொழி புதிய ஏற்பாட்டின் முதல் அச்சுப்பதிவு. ஓ, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord. வேத புத்தகத்தை எங்க மொழியில பார்க்கிற பாக்கியம்
உங்களால தான் ஐயா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஐயா. இந்த வேதத்தின் வெளிச்சத்தால உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் மாறி போகிறது நிச்சயம் ஐயா. தேவனுடைய பெரிதான இரக்கத்தினாலையும் மிஸ்டர் கேரி, மிஸ்டர் வார்டு, உங்களோட இடைவிடாத ஜெபத்திற்கும் உழைப்பிற்கும் கிடைத்த இந்த மகத்தான வேத புத்தகம் வங்காள மொழியில இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க இந்த சந்தோஷத்தோட கிருஷ்ணபால் மற்றும் கோகுலோட ஞானஸ்நான ஆராதனையில கலந்துப்போம். கிருஷ்ணபால் மற்றும் கோகுலை தொடர்ந்து இன்னும் அநேகர் கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். 7 ஆண்டுகள் அசையா விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்த கேரிக்கு கர்த்தர் பலனளிக்க தொடங்கினார். இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு மக்களும் தங்கள் தாய்மொழியில் வேதாகமத்தை கற்றறிந்து கொள்ள வேண்டுமென அயராது உழைத்தார் கேரி. 1812ஆம் ஆண்டு அவரது அச்சகம் எரிந்து பல்லாண்டு கால உழைப்பால் 10 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்த கையெழுத்து பிரதிகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. எனினும் அவர் சோர்ந்து போகவில்லை. தேவனுக்கென்று அவர் கொண்டிருந்த அனலானது இன்னும் கூடுதல் பிரகாசத்துடனும் வல்லமையுடனும் அவர் ஆத்துமாவில் பற்றி எறிய தொடங்கியது. மறுநாளிலேயே புதிய அச்சகம் தொடங்கும் பணிகளில் ஈடுபட்டார். இந்த அச்சகம்தான் புகழ்பெற்ற செராம்பூர் அச்சகமாகும். அவருடைய அரிய உழைப்பால் 40 இந்திய மொழிகளில் வேதாகமத்தை உண்டாக்கினார். இது எவ்வளவு பெரிய சாதனை! கர்த்தருடைய அதிசய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. மிஸ்டர் கேரி, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற கவர்னர் உடன்கட்டை ஏறுதலை தடை செய்யும் சட்டத்தை அதிகாரப்பூர்வமாய் ஆணையிட்டிருக்கிறார். இதை வங்காள மொழியில் மொழிபெயர்த்து தருமாறு உங்களிடத்தில் ஒப்படைக்க தந்துவிட்டார். பிரைஸ் தி லார்ட். இத்தனை வருஷம் இந்த கொடுமை ஒழிக்கப்பட்ட பாடுகள் ஒன்று வீணாய் போகல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. நான் இப்பவே இதை பெங்காலில டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும். ஆனா இப்போ சண்டே சர்வீஸுக்கு நேரமாகுதே கேரி. நீங்க இன்றைக்கு நற்செய்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இல்ல மிஸ்டர் மார்ஷ்மேன், நான் உடனே இதை மொழிபெயர்த்து ஆகணும். நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண்ணோட வாழ்வு பறி போய்கிட்டே இருக்கும். மிஸ்டர் வார்ட், நீங்க இன்றைக்கு நற்செய்தி கொடுங்க. மார்ஷ்மேன், நீங்களும் அவருக்கு உதவியா இருங்க. நான் உடனே வேலையை ஆரம்பிக்கணும். தேவன் தனக்கு கொடுத்த காலத்தையும் தருணத்தையும் தவற விடாமல் ஜெபத்துடன் தாழ்மையை தரித்து கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி அவருக்காக பெரிய காரியங்களை சாதித்தார் கேரி. 40 இந்திய மொழிகளில் வேதாகமத்தை மொழியாக்கம் செய்தார். 18 இடங்களில் சபைகளை ஸ்தாபித்தார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதோடு அவர் ஆற்றிய சமுதாய சீர்திருத்த பணிகளும் சேவைகளும் எண்ணற்றவை. சதி மற்றும் குழந்தை கொலைக்கு எதிரான அரசாங்க சட்டம் இயற்ற அரும்பாடுபட்டவர் இவர்தான். தொழுநோயாளிகளை உயிரோடு எரிக்கும் கொடுமை, குழந்தை விபச்சாரம், அடிமை தொழில், சாதி பிரிவு ஆகிய தீமைகளையும் எதிர்த்து போராடினார். கேரியின் பணிகள் தேசிய அளவில் இந்தியாவின் பொருளாதார மற்றும் அரசியல் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவின. தி ஸ்டேட்ஸ்மேன் என்ற ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டார். சமாச்சார் தர்பன் என்ற முதல் இந்திய நாளிதழை வெளியிட்ட பெருமையும் கேரியையே சாரும். அனைத்து சாதி பிரிவினரையும் சேர்ந்த சுமார் 8000க்கும் மேற்பட்ட இந்திய சிறுவர்களுக்காக 100க்கும் அதிகமான கிறிஸ்தவ பள்ளிகளை தொடங்கினார். வில்லியம் கேரியால் தான் இந்தியாவில் முதல் முறையாக பெண் பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. உயர்கல்வி கற்க செராம்பூரில் கல்லூரியை நிறுவி அதில் பேராசிரியராகவும் செயல்பட்டார். இந்தியாவில் சிறு சேமிப்பு வங்கிகளை முதல் முறையாக நிறுவி அதன் முன்னோடியானார். நீராவி இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியதோடு அதன் மறுபடிவங்களை வடிவமைக்கும்படி இந்திய கொல்லர்களை ஊக்குவித்தார். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை மேம்பாட்டிற்காக முதலாக ஒரு சங்கம் அமைத்து
உழவு தொழிலையும் தோட்டக்கலையையும் சீர்படுத்தினார். தாவரவியல், சமூக அறிவியல், இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளில் அறிவு புலமை பெறுவதற்காக 132 புத்தகங்களை எழுதினார். இவரது உயரிய பணிகளால் ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. இவரை கௌரவிக்கும்படியாக 1993ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் கேரியின் புகைப்படத்துடன் கூடிய தபால் தலை ஒன்றை வெளியிட்டது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் கிறிஸ்துவை மாத்திரமே முன்னிறுத்தி அவருக்காக பெரிய காரியங்களை சாதித்து நல்ல போராட்டத்தை போராடிய கேரி 1834ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்திய நாட்டிலேயே தன் ஓட்டத்தை முடித்தார். அழைப்பை பிரதானமாக்கி தடைகளை படிகளாக்கி கிறிஸ்துவின் அடிச்சுவடை உறுதியாக பின்பற்றி ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த வில்லியம் கேரி இதோ உன்முன் சவாலாய் நிற்கிறார். காற்றை காண்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை காண்கிறவன் அறுக்க மாட்டான் என்ற வேத வார்த்தையில் சொல்லப்பட்டது போல சூழ்நிலையை முன்னிறுத்தி பின்வாங்காதே. எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயத்தோடு முன்வருவாயா? இயேசு உன்னை அழைக்கிறார்.